உங்களுக்காக இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்பு வச்சு காமிக்க போகிறேன். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்புக்கு புளி ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸு புளி ஊற வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னா கருவாடு. தலை பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து பன்னா கருவாடு. வாயின் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 3 துண்டு போட்டு 2 தலையை போட்டு நம்ம கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். இப்போ தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி, எங்கள் 3 பேருக்கு உண்டான அளவு. வெங்காயம் பார்த்திங்கன்னா 2, கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் எடுத்துருக்கேன். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா 1 வாசனைக்கு, இதெல்லாம் போட்டால் தான் வாசனையாக இருக்கும். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 2. இதுதான் நம்ம கருவாட்டு குழம்புக்கு தேவையான காய்கறி. அடுத்தது நம்ம மசாலா என்னென்னு பார்க்கலாம். சரியா? மசாலா என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து குழம்பு மிளகா தூளுங்க, இது மஞ்சள் தூளுங்க, இது வந்து பூண்டு ஒரு 5 பல் உரிச்சும் போட்டுக்கலாம், நம்ம நசுக்கியும் போட்டுக்கலாம். அது மாதிரி இது வந்து தாளிக்கிறதுக்கு வெந்தயங்க, இது வந்து சீரகம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம், இது வந்து தனியாத்தூளுங்க. இதுதான் நம்ம கருவாட்டு குழம்புக்கு போட போகிற மசாலா. இது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த வழக்கத்தில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எந்த ஒரு இதுவும் பெரிய கிராண்டெல்லாம் கிடையாது. சிம்பிளாக கருவாட்டு குழம்பு அதுதான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இன்னும் இப்போது நம்ம இந்த காய்கறியில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பிக்க போகிறோம். சரியா? பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சரியா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் காஞ்சிச்சு. அடுத்தது நம்ம சீரகம் போட்டுக்கலாம் வாசனைக்காக. சீரகம் போட்ட உடனே இப்போ கடுகும் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பூண்டு போட்டுக்கலாம். கேமராமேன் மேடம் கொஞ்சம் தள்ளி எடுங்க, மேலே பட்டுரும். நம்ம வெங்காயம் போட்டுடலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுற வேண்டியதான். புளியை கரைச்சி அந்த தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்புறம் அது ஒன்று ஊற்றும் போது இந்த விதையும் சேர்ந்து விழுந்துடும், புளியா மொட்டையும் சேர்ந்து விழுந்துடும். இப்போ இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிச்சுங்க. இப்போ அடுத்தது நம்ம காய்கறி போட்டு கலர வேண்டியதுதான். காய்கறி வந்து அலசிக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும் காய்கறி. இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்க வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம மசாலா போட்டலாம். சரியா? இந்த மசாலாவை சேர்க்க வேண்டியதான். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த புளி தண்ணி இருக்குல்ல, இதை ஆல்ரெடி நான் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றிடலாம். பாருங்க வேலை பற்ற போகுது. புளி தண்ணியை ஊற்றி இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டேங்க. இப்போது நம்ம பாருங்க, இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம மூடி வைக்க வேண்டியதான். மூடி வச்சு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கருவாடு போடணும். இப்போ கருவாடு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. இது வந்து ஹாட் வாட்டர்லாம் கிடையாது, பச்சை தண்ணி தான் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா ஹாட் வாட்டர் போட்டால் அப்படியே பிஞ்சு வந்துடும், கருவாடு வந்து முழுசாக இருக்காது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி குழம்பு கொதிச்சோடனே நம்ம போட வேண்டியதான். குழம்பு பாருங்கள் கொதிச்சு நல்லா சுண்டவும் செஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருவாடு போட போகிறோம். கருவாடை அலசி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம போட்டுற வேண்டியதான். மண்டை அவ்வளோ.
இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இறக்கி நம்ம சாப்பிட வேண்டியதான். கருவாடுலாம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இறக்க வேண்டியதுதான் குழம்பு. வாசனை தெருவே மணக்கும் போல இருக்குங்க. கருவாட்டு குழம்புனா கருவாட்டு குழம்பு தான். நம்ம கருவாட்டு குழம்புல இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டுறதுக்காக நம்ம வேக வச்ச முட்டை இருக்குல்ல, அதை வந்து நம்ம கீரல் பண்ணி போட போகிறோம். இப்போ இதை கரண்டியில் இப்படி ஒரு வெட்டு வெட்டி நம்ம போட்டால் கருவாட்டு குழம்புல இன்னும் வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் முட்டை போட்டு சாப்பிட்டா. நம்ம கலக்கி விட்டுடலாம். போட்டு நம்ம சாப்பிடலாம். கருவாட்டு மண்டை, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வேக வச்ச முட்டை இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா, கத்திரிக்காய் எல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். நல்லா இப்படி ஒரு பெசை, அப்படி ஒரு பெசை. கருவாட்டு குழம்பு சூப்பராக இருக்குங்க. அதுவும் இந்த முட்டை கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷனு. அக்கா செஞ்ச மாதிரியே நீங்களும் நான் சொன்ன ரெசிபி இந்த காய்கறிலாம் போட்டு இந்த பண்ணா கருவாடு போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிட்றவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம்.